ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ரொமான்ஸு, த்ரில்லரு, ஆக்ஷனு சொல்லி பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் ஒரு பெரிய பணக்காருடைய பையன் காணாமல் போயிடுறான். சில பேர் அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் அவன் செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. சில பேர் அவனை வந்து ஒரு பேய் பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு என்ன தான் ஆச்சு, கடைசியாக அவனை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்பவே சூப்பராக காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கும் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பையன் வேகமா ஓடிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல நான் சொல்லிருப்பேன்ல ஒரு பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் தான் இவன். இவனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாங்ராங். எதையோ உன்னை பார்த்து ரொம்பவே பயந்து ஓடிட்டு இருக்கான் இவன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அவனால ஓட முடியல, தடுக்கி விழுந்துடுறான். அப்போ அவனை ஃபாலோ பண்ணி வந்த ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அவன் சொல்றான், என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரி. அப்பதான் நமக்கு அதை காட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு பேய் மாதிரி இருக்குது. அதெல்லாம் முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பார்க்கவே கொடூரமா இருக்கு. இப்படி அந்த வெள்ளை பேய் அந்த ஹாங்ராங்க பிடிக்கிற மாதிரி காட்டிட்டு அடுத்த நாள் காலையில அந்த பையனுடைய அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. அவளுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜே. அவளுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வருது, தன்னுடைய தம்பி காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுல இருந்து அவளும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. சோ காணாம போன அந்த பையனுடைய குடும்பத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மின் குடும்பம். அவங்க வந்து ரொம்பவே பணக்கார ஒரு குடும்பம். அதனாலேயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பையன் ஹாங்ராங் காணாம போன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா ஏதோ யாகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பையனை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த யாகத்துல அந்த மந்திரவாதி லேடி பாத்தீங்கன்னா கத்தி மேலாம் ஏறி நடந்துகிட்டு இருக்காங்க அந்த பையனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக. முன்னாடி உட்காந்து அவனுடைய அம்மா வேற வேண்டிக்கிட்டு இருக்காங்க, என் பையன் சீக்கிரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அந்த ஹாங்ராங்கோட அப்பா அந்த மின் இருக்காருல, அவர் பாத்தீங்கன்னா அரசர்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்காரு, இந்த மாதிரி கொஞ்சம் படைகளை அனுப்பி காட்டுக்குள்ள தேட சொல்லுங்க, என் பையனை காணோம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லி அவருடைய படைகளை காட்டுக்குள்ள அனுப்புறாரு. எதுக்காக இந்த மின்னுக்காக அரசர் வந்து இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் ஒரு நல்ல பழக்கம் வழக்கம் இருக்கு. மன்னருக்காக இந்த மின்னும் நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்காக தான் மன்னர் இவருக்காக இப்போ இந்த மாதிரி படைகளை அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் அரசரோட ஆட்களை யூஸ் பண்ணியே பாத்தீங்கன்னா அந்த பையன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவியத்தை வரைஞ்சு அதை வந்து எல்லா இடத்துலையுமே ஒட்டிட்டு இருக்காங்க. இந்த பையன் எங்க கிடைச்சாலும் வந்து அரசர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த ஊரே பரபரப்பா இருக்குது. ஒரு பக்கம் அரசரோட ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த யாகம் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த ஹாங்ராங்கோட அக்கா ஜே வேற தன்னோட தம்பியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க வினோதமா ஏதோ ஒன்று பார்த்து அவங்க பயந்து விழுந்துடுறாங்க. சரியா இந்த நேரத்துல இங்க ஒரு மந்திரவாதி லேடி மந்திரம் போட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களும் நடந்துட்டு இருந்தா அந்த கத்திலே விழுந்து செத்து போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அபசகனமா நடக்கிறத பார்த்து அந்த பையனுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடந்திருக்கு, பேய் தான் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுச்சு, இதுக்கு மேல வந்து அவனை நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. இருந்தாலும் இந்த ஜேவால தன்னோட தம்பியை மறக்கவே முடியல. எப்பயுமே பாத்தீங்கன்னா அவ ஒரு ஓட்டு மேல உட்காந்துக்கிட்டு இருப்பா. அப்போ அவளுடைய தம்பி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு மரக்கலையில நடுவுல தெரியுவான். அதுல வந்து ஒரு மாதிரி கை வச்சு பாப்பா. அந்த மாதிரிலாம் தம்பி கூட விளையாண்ட அந்த மெமரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவளுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. தன்னோட பிரதரை அவளால மறக்கவே முடியல. அப்படியே பாத்தீங்கன்னா சில வருஷங்கள் போகுது. ஒரு இடத்துல ஒரு 2-3 சின்ன பசங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நோட்டீஸ் போர்டு மாதிரி அந்த காலத்துல ஒட்டக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த காணாம போன அந்த ஹாங்ராங்ன்ற பையனோட வரைபடத்தை ஒட்டியிருக்காங்க. ஸோ இப்போ 12 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அவன் காணாம போயிட்டு. அதனால இப்போ அவன் வளர்ந்துருந்தானா எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி அதையும் இமேஜினேஷன்ல பண்ணி அவங்க ஒரு மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த சின்ன பசங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவன் வந்து கண்டிப்பா திரும்ப வரமாட்டான், அவனை சாத்தான் தான் பிடிச்சிட்டு போயிடுச்சு, அதுவும் அந்த சாத்தான் அவனுடைய அக்கா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, ஏன்னா அவன் அக்கா மேல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்ராங்கோட அம்மாவை காட்டுறாங்க. ஸோ தன்னுடைய பையன் காணாம போனதுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்க நிறைய போதை பொருளுக்கு அடிமையாயிட்டாங்க. ஹாங்ராங் எப்போ வருவான், ஹாங்ராங் எப்போ வருவான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கவலை எல்லாம் தாங்க முடியாம நிறைய இந்த மாதிரி போதை பொருள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. அதனால தான் இப்படி இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பேரை நம்ம கிம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவங்களுடைய அசிஸ்டண்ட்டை வந்து நம்ம கிம்மோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இவங்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க, என் பையன் ஹாங்ராங் எங்கடா போனான்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. ஏன்னா இத்தனை வருஷமும் அப்படிதான் சொல்லி அந்த லேடியா ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மின்ன காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹாங்ராங்கோட அப்பா, இவருடைய பேர் வந்து மின்ன. ஸோ இவர் பேர்ல நிறைய பணம் சொத்து இதெல்லாமே இருக்குது. அதனாலேயே பாத்தீங்கன்னா இவருடைய காணாம போன பையன் இடத்துக்கு நிறைய பேர் வரதுக்கு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இவருக்கு அடுத்து அந்த சொத்து எல்லாமே அந்த பையனுக்கு தானே போய் சேரும். அதனால இந்த 12 வருஷத்துல எக்கச்சக்கமான பேரு நான் தான் ஹாங்ராங்க, என் அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்பயும் ஒருத்தன் வந்திருக்கான். ஆனா ஹாங்ராங்குக்கு எங்கெங்க என்னென்ன மாதிரியான தடயங்கள் இருக்கும் உடம்புல அப்படின்றது அவனுடைய அப்பா மின்னுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவரோட உடம்புலயும் பாத்தீங்கன்னா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். நீ தான் ஹாங்ராங்கன்னா இந்த காயம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அதுவாப்பா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ ஹாங்ராங்கா இருந்தாதாண்டா உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும், உடம்புல எந்த வித தடையமும் உனக்கு இல்லையாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய விரல் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெட்டிடுறாரு. அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாங்ராங்கோட பேரை வச்சுட்டு யாரெல்லாம் இப்படி ஏமாத்த வராங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி தகுந்த ஒரு தண்டனையை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மின் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா மன்னரை பாக்குறதுக்காக தான் போறாரு. எதுக்காகனா மன்னருக்கு ஓவியம் வரையறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவர் ஓவியங்களை வரையறதுக்கான காகிதங்களை
இவர் தான் கொடுப்பாரு, நம்ம மின்னு தான். ஆனால் அவர் போன டைம் கொடுக்கும்போது அந்த பேப்பரில் ஏதோ கலப்படம் நடந்துருச்சு போல. ஸோ அதனால வந்து மன்னர் ரொம்பவே கோவத்தில் இருப்பாரு. அதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க அரசே, இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் அதை மன்னிச்சிட்டேன், நான் கடைசியாக வரைஞ்ச ஓவியங்களை வந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் வந்து பார்க்குறான். அதில் ஒரு புளியை வரைஞ்சிருக்காப்புல, பார்த்தா நல்லா இருக்குது போல. ஸோ அது நல்லாவே இல்லைன்னா கூட மன்னர் வரைஞ்சிருக்காரு அப்படின்றதுக்காக இவரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அரசே, பயங்கரமாக இருக்குது, நீங்களா வரைஞ்சிங்க, நீங்கள் பயங்கரமான ஒரு ஓவியர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புகழ்ந்துட்டு இருக்காரு. அதை கேட்டோடனே அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிருது. அவன் பண்ண தப்பு எதுவுமே அவருக்கு ஞாபகம் வரல. இப்போ அடுத்த சீன்ல நைட்டு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ வேற யாரும் இல்ல, அவ தான் ஹாங்ராங்கோட அக்கா ஜே. இப்போ நல்லா வளர்ந்துட்டா. தினமுமே நைட் ஆனா தன்னோட தம்பியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இவ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவா போல காட்டுக்குள்ள. ஆனா இதே மாதிரி பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு திருட்டு கும்பலும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த காட்டுக்குள்ள வருவாங்க. எதுக்காகனா நம்ம மின்னோட பையன் ஹாங்ராங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு தகுந்த ஒரு வெகுமதியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த திருட்டு கும்பல் பார்த்தீங்கன்னா நைட் ஆனா இந்த மாதிரி காட்டுக்குள்ள அந்த காணாம போன ஹாங்ராங்க தேடி வருவாங்க. அந்த நேரத்தில் தான் நமக்கு முன்னாடி அந்த ஹாங்ராங்கோட அக்கா ஜே அவனை கண்டுபிடிச்சிட்டானா நமக்கு அந்த வெகுமதி எதுவுமே கிடைக்காம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இந்த ஜேவை துரத்துக்கிட்டே இருப்பாங்க. இவளை இங்க இருக்க விடக்கூடாது, இவளை துரத்தணும், இவ கண்டுபிடிச்சிட்டானா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் அவங்க எல்லார்ட்டேருந்தும் தப்பிச்சு அவள் ஓடிட்டு இருக்கும்போது அந்த காட்டு வழியாகவே இன்னொருத்த வந்துகிட்டு இருப்பான். ஸோ அவனுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மோஜின். ஆக்சுவலாக நம்ம ஹாங்ராங் காணாமல் போயிட்டான்ல, அதுக்கு மேலே அந்த மின் அவருடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் அவருடைய தொழிலை கண்டினியூ பண்ணுறதுக்கும் ஒரு பையனை தத்தெடுத்திருப்பாரு. அந்த பையன் தான் இவன். ஸோ இவனும் இப்போ வந்து நல்லா வளர்ந்துட்டான். இப்போ இவன் கிட்ட தான் அந்த கொலகார கூட்டத்தோட தலைவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். டேய், இந்த வழியா அந்த ஜே ஓடி போனாலே நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் பார்க்கல, இப்போ என்ன உள்ள என் ஒய்ஃப் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த கொலகார கூட்டத்தோட தலைவன் பேச ஆரம்பிக்கிறான். இவன் எதுக்காக இந்த மூஜினுக்கு இப்படி மரியாதை கொடுக்காம பேசுறான்னு பாத்தீங்கன்னா, இவன் மன்னருடைய சொந்த பையன் கிடையாது, இல்ல தத்தெடுக்கப்பட்டவன் அப்படின்றதுனாலயே இந்த ஊருக்குள்ள நிறைய பேர் இவனை வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாம தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து அவன் ஒரு மாதிரி கோவப்படுறான். உள்ள யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லும்போது அப்ப கூட கேட்காம அந்த பல்லக்கு மாதிரி ஒன்றுல கூட்டு வந்திருப்பாங்க. அந்த பல்லக்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது யாரோ ஒரு லேடி ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க மாதிரி தெரியுது. உடனடியா பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடி வந்துடுறான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த மூஜின் ஒரு மாதிரி கோவத்துல திட்டுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மனைவியை இந்த மாதிரி பார்த்திருப்ப, என் அப்பா கிட்ட உன்னை பத்தி சொல்லவா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ மன்னிச்சுக்கங்க ஐயா, ஏதோ தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சு, இதுக்கு மேல நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தோட தலைவன் அவன் கூட்டத்தையே கூட்டிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு தெரியுது நம்ம ஜே தான் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அப்படி இருந்திருக்கா, அவனுடைய மனைவி மாதிரி. ஸோ எப்படியோ இங்க வந்து தப்பிச்சிட்டா. அது மட்டும் இல்லாம இந்த மூஜின் இருக்கான்ல, இவனுக்கு நம்ம ஜே மேல ஒரு கண் இருக்கு. என்னடா இது முறைப்படி பார்த்தா ரெண்டு பேரும் அக்கா தம்பிங்க தானே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பட் ஆக்சுவலா இவன் வந்து உண்மையான பையன் கிடையாது, இல்ல தத்தெடுக்கப்பட்டவன் தானே. ஸோ அதனால முறைப்படி வேணா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி இருக்கலாம். பட் உண்மையாக வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவனுக்கும் நம்ம ஜேவை ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அப்புறம் இந்த மூஜின் பார்த்தீங்கன்னா அவனுடைய வளர்ப்பு அப்பாவை பார்க்க போகிறான், அதான் அந்த மின்னை பார்க்கறதுக்கு. ஸோ ஏதோ ஒரு பண்டிகை வரப்போது போல, அதில் நீ தான் முன்னாடி இருந்து தலைமை தாங்கி எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதை கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மின்னு தான் இந்த மூஜினை பார்த்தீங்கன்னா தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. மற்றபடி இதில் வந்து அந்த கிம்முக்கு எந்தவித விருப்பமும் இல்லை, மின்னோட ஒய்ஃப்க்கு. அப்படி இருக்கும்போது அம்மாவோட சம்மதமும் இல்லாமல் நான் எப்படிப்பா இந்த ஃபங்க்ஷனை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, நீ தான் நடத்தணும். நான் உன்னை எதுக்காக தத்தெடுத்து நினைக்கிறா, என் காணாம போன பையனுக்கு பதிலாக நினைக்கிறியா? அப்படி கிடையாது. எனக்கு அடுத்து நம்மளுடைய சொத்து பத்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது உன்னோட வேலை தான்டா. அதை இப்போலேருந்தே நீ கற்றுக்கிட்டாதான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த பண்டிகையையும் நீயே நடத்தணும்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போலேருந்தே நீ எல்லாத்தையுமே எடுத்து நடத்தினாதான் வெளியில் உன்னை பற்றி தப்பாக பேசுகிற 4 பேரும் உன்னை வந்து என் பையன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்காக அந்த கிம் இருக்காங்கல்ல, அவங்கள ரெடியாக சொல்லி அவங்களுடைய அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. பட் அவங்க பார்த்தீங்கன்னா அதை கேட்குற மாதிரி தெரியல. எனக்கு இன்னும் போதை வேணும், போதை மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருங்கம்மா, இதுக்கு மேலே மின் ஐயா உங்களுக்கு கொடுக்க வேணான்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்னடா சொல்கிறது, இது எல்லாமே என் அப்பாவோடதுடா, நான் தாண்டா இதெல்லாம் அனுபவிக்கணும், போய் எனக்காக போதை மருந்து எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சைக்கோ மாதிரி கதறிட்டு இருக்காங்க. சடனாக அந்த நேரத்துக்கு அங்கே ஒரு லேடி வராங்க. உன் பையன் வர நேரத்தில் நீ இந்த மாதிரி இருந்தால் அவன் உன்னை வந்து பாப்பா நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. போதையில் இருந்தால் கூட அதை தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, என் பையன் வர போகிறானா, அட சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சுறாங்க. ஸோ இந்த லேடி வந்து ஒரு மந்திரவாதி லேடி மாதிரி, இவங்க என்ன சொன்னாலும் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கவங்களாம் நம்புவாங்க. அதனால தான் இப்போ இந்த லேடி வந்து சொல்லும்போது என் பையன் வரப்போறானா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஆமாம் வரப்போறான், ஆனால் இப்படி நீ இருந்தீங்கன்னா வச்சுக்கோ, ஏன் உன்னை பார்க்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறேன், நான் இப்போ எல்லாத்தையுமே மாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம மின் சொன்ன மாதிரியே அவருடைய தத்தெடுக்கப்பட்ட பையன் மூஜின் தான் இப்போ அந்த ஃபங்க்ஷனை முன்னாடி இருந்து நடத்த போறான். அங்கே ஒரு பல்லாக்கு இருக்கும், அதில் ஃபர்ஸ்ட் ஏறலாம்னு சொல்லி போகும்போது
போகும்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நாளா போதைக்கு அடிமையா இருந்த மின்னோட ஒய்ஃப் திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லா மேக்கப்லாம் போட்டு நீட்டா வராங்க. ஆக்சுவலா இந்த இடம் சொத்து பத்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கிம்மோடைய அப்பாவோட சொத்து தான். இந்த கிம்ம நம்ம மின்னு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் இந்த சொத்து எல்லாத்தையுமே பாத்துக்க ஆரம்பிச்சாரு. அதுவும் இல்லாம என்னைக்கு ஹாங்ராங் காணாம போனானோ அன்னையில இருந்து அவனுடைய அம்மா கிம் ரொம்பவே போதைக்கு அடிமை ஆயிட்டாங்கல்ல. அப்பையில இருந்து மின்னு முழுக்க முழுக்க இந்த இடத்த அவருடைய கைக்குள்ளேயே போட்டுக்கிட்டாருன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த ஃபங்க்ஷன்ல கிம் கிட்ட கூட ஒரு வார்த்தையை கேட்காம நம்ம வளர்ப்பு பையன் மூஜினை வச்சு எல்லாமே பண்ணலாம்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. பட் இப்போ இவங்க நார்மலா வந்துட்டாங்கல்ல. சோ பார்த்த உடனே நானே இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நடத்துறேன், நீ ஓரமா போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாவே இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுடைய வளர்ப்பு அப்பா மின்னும் பார்த்துட்டே இருக்காரு. டேய் அவ சொல்றதெல்லாம் கேட்காத, போய் பல்லாக்கில் ஏறு அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு வழி தெரியல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கிம்முக்கு தான் சொந்தமானது. சோ அதனால அவங்க சொல்றத நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, நான் பல்லாக்கில் ஏறுறதுக்கு நீ கீழே குனி அப்படின்னு சொல்லும்போது அவன் வேற வழியே இல்லாம கீழே குனிஞ்சிடறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் முதுகு மேல காலை வச்சு அவங்க பல்லாக்கில் ஏறி போயிடுறாங்க. அப்போ அவங்க சுத்தி ஒரு கூட்டமும் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் நம்ம ஜேவும் இருப்பா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது அவ ஒரு பிளாஷ்பேக்கையும் நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. என்னன்னா ஹாங்ராங் காணாம போனதுக்கே இந்த ஜே தான் காரணம், அவ வந்து ஒரு கெட்ட சக்தி அப்படின்ற மாதிரி. நம்ம ஹாங்ராங் காணாம போனதுக்கு அப்புறம் அவளை பயங்கரமா பாத்தீங்கன்னா இவங்க திட்டிருப்பாங்க. உன்னால தாண்டி உனக்குள்ள இருக்க கெட்ட சக்தினால தான் என் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு, என் ஹாங்ராங்கும் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோட கத்திருப்பாங்க. இதெல்லாம் தாங்க முடியாம இவ என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அவளுடைய நகத்தை வச்சு அவளுடைய கையில ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா கீறிப்பா. அந்த டைம்ல பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஜேவோட அம்மா தானே இவங்களும், எதுக்காக தன்னோட பொண்ணையே இப்படி திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலா நம்ம ஜேவோட அம்மா பாத்தீங்கன்னா வேற ஒருத்தங்க போல. மின் இதுக்கு முன்னாடி இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பாரு இந்த கிம்ம கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி. சோ அந்த ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அந்த ஒய்ஃபுக்கு பிறந்த பொண்ணு தான் நம்ம ஜே. சோ அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நீ என்னைக்கு என் குடும்பத்துக்குள்ள வந்தியோ அன்னையில இருந்து தாண்டி இப்படி கெட்டதாவே நடக்குது அப்படின்ற மாதிரி. சோ இந்த பிளாஷ்பேக் எல்லாமே நமக்கு காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து மறுபடியும் பிரசன்ட் தான் காட்டுறாங்க. அந்த மூஜினை பாத்தீங்கன்னா அவனுடைய வளர்ப்பு அப்பா போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா நாயே, உனக்கு அறிவில்ல, அவதான் உன்னை குனிய சொல்றா அப்படின்னா நீயும் குனிற வெக்கமே இல்லாம உன் முதுகு மேல காலை வச்சு ஏறிட்டு போறாடா. இதை சுத்தி இருந்த எல்லாருமே பார்த்துட்டாங்க. அவ்வளவுதான், மான மரியாதை எல்லாமே போச்சு. எனக்கு அடுத்து என்னோட பிளேஸ்க்கு ஒன்ன கொண்டு வரலான்னு சொல்லி நினைச்சேன், அது எதுவுமே நடக்காது போலயே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நடக்கும்பா, நீங்க வேணா பாருங்க. இப்ப கூட நான் கீழே குனிஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம வீட்டு பெண்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் எல்லா மக்களுக்கும் காட்டியிருக்கேன். சோ அது மூலமா அவங்களுக்கு என் மேல இன்னும் தான் மரியாதை ஏறும், மரியாதை எல்லாம் குறையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதாவது இந்த அரசியல்வாதிகளா எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குவாங்கல்ல ஏதாவது ஒன்று பண்ணி, அந்த மாதிரி தான் அந்த காலத்திலயும் மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க போல. சோ இதெல்லாம் அவன் பேசி முடிச்சுட்டா வெளியே வரும்போது அங்க நம்ம ஜே இருக்கா. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, அப்பா எதுவும் உங்களை திட்டல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர்லாம் எதுவும் திட்டல, நீ என்ன நொண்டி நடக்கிற இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கால் சொல்லிக்கு இருக்கும் போல. அதுக்கு வந்து இவன் கட்டு போட்டுட்டு இருப்பான். அந்த டைம்ல வந்துட்டு அவரும் சொல்றாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உன் தம்பியை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியாவது அப்பாவோட இடத்துக்கு போயிடுவேன், அதுக்கப்புறமேட்டு நான் எல்லாருமே பயன்படுத்தி உன் தம்பியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன், ஓகேவா, அது வரைக்கும் சும்மா இரு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னா நீங்க சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்றதை பாருங்க காலகாலத்துல, ஏன்னா உங்களுக்கும் வயசாயிட்டே போகுது, உங்களுக்குன்னு யாராவது ஒருத்தங்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்படி கல்யாண பேச்சு எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அவனுடைய மூஞ்சே மாறுது, ஒரு மாதிரி சேடா ஆகுறான். ஏன்னா அவனுக்கு ஜேவை தானே பிடிச்சிருக்கு, இந்த விஷயத்த நான் இவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹாங்ராங்கோட அப்பாவை தேடி ஒரு தூதர் வந்திருக்கான். ஐயா, நான் இவ்வளோ நாளா உங்களுடைய பையனை தேடி தான் காடு மலைன்னு சொல்லி அலைஞ்சிருக்கேன், கடைசியில் நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு வெகுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் நிறைய பேர் ஆல்ரெடி போய் சொல்லி அவங்களுடைய கை கால்லாம் இழந்துட்டு போயிருக்காங்க, நீயும் ஏதாவது இழக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி கத்தி நீட்டி காட்டும் போது, இல்லை ஐயா நிஜமா தான் நான் சொல்கிறேன், இது உங்கள் பையன் தான், நான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷங்கள் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரியா அந்த இடத்துக்கு ஹாங்ராங்கோட அம்மாவும் வராங்க, நீ கூட்டிட்டு வா, எனக்கு தெரியும் அது என்னோட பையன் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. ஏன்னா லாஸ்டா அந்த மந்திரவாதி லேடியும் சொல்லியிருப்பாங்கல்ல உன் பையன் வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி, அதனால தான் இது என் பையன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க நம்புறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க குதிரையில கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவன் வேற ஏதோ ஒரு கிராமத்துல இருந்திருப்பான் போல. சோ அதனால தான் அப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹாங்ராங்க. அவன் இப்ப நல்லா வளர்ந்துட்டான். ஆனா அவனுடைய ஃபேஸ் மட்டும் தான் நமக்கு இப்ப வரைக்கும் கிளியரா தெரியல. இந்த நேரத்துல நம்ம ஜே வந்து தூங்கிட்டு இருப்பாளா, அந்த டைம்ல திடீர்னு பாத்தீங்கன்னா அவ தம்பி ஹாங்ராங்க சின்ன வயசுல காணாம போயிருப்பான்ல. சோ அந்த டைம்ல அவன் காணாம போனதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அடிக்கடி பாப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவனை ஏதோ ஒன்று துரத்திட்டு போற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறா தூங்க முடியாம. அதுக்கப்புறம் கடைசியா வந்து நம்ம ஹாங்ராங்க இங்க கூட்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போ வரைக்கும் இவன் தான் ஹாங்ராங்கன்னு சொல்லி நமக்கு கன்ஃபார்மா தெரியல. சோ இவன் அந்த இடத்துக்கு உள்ள கூட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஹாங்ராங்கோட பேரை சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறதுக்காக இங்க வந்திருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே தெரியும் இவன் வந்து ஹாங்ராங்க இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா இவனை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இவன் தான் ஹாங்ராங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. அந்த கிம்ம சொல்றாங்க இவன் என் பையன் தான் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் ஒரு சில டெஸ்ட்
அறிகுறிகள்லாம் எடுத்து பார்க்கணும்ல. அதாவது ஹாங்ராங்குக்கு உடம்புல எங்கெங்க என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும், அதாவது மச்சம், காயம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு அவன் சின்ன வயசுலேருந்து இப்போ வளர்ந்துருந்தானா அவனுடைய உடம்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே டேப்லாம் வச்சு அளந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து உண்மையாகவே இவங்களுடைய பையன் தானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பிளட் டெஸ்ட் மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க. இவன் வந்து இவருடைய பையன் தானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் மேட்ச் ஆகுது, இவர் வந்து உண்மையாகவே இவருடைய பையன் தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணுறாங்க. இவன் தான் 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ஹாங்ராங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வெளியாட்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. முக்கியமாக அந்த மூஜின் இருக்கான்ல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இங்கே மரியாதை இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவனுக்கு மரியாதை கொடுக்காம தான் இருந்தாங்க, வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உண்மையான மகன் வந்துட்டான்னு தெரிஞ்சா அவனுடைய பொறுப்புகளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஒரு மாதிரி பதட்டத்தோடய போகிறான். அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு அவன் கண்டிப்பாக உண்மையானவனா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜே இருக்கால, அவளும் போய் பார்க்குறா. பார்த்துட்டு அவன் என்ன சொல்றானா, அப்பா இவனை இன்னும் அனுப்பலையா, நீங்க பார்த்தாலே தெரியுது இவன் ஹாங்ராங் கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே சொல்றா. உடனே அங்கே ரிசர்ச் பண்ண ஆட்களும் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது, பிளட் டெஸ்ட் வரைக்கும் நாங்கள் எடுத்துட்டோம், எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க, ஆனால் எனக்கு இவனை பார்த்தா ஹாங்ராங் மாதிரி தோணவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹாங்ராங்கோட அம்மா வந்துட்டு, ஏய் நீ சொல்றத ஃபர்ஸ்ட் யார்டி கேப்பா, ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடு, உன்னையே நான் வெளியே துரத்துற பிளான்ல தான் இருக்கேன். என்னமோ நீ வந்து என் பையனை வெளியே போக சொல்ற, எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சு, இவன் என் பையன் தான், நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க திட்டுறாங்க. ஸோ நம்ம ஜேவுக்கு முன்னாடி வந்து அவளை ஏதாவது ஒன்று பேசினாலே அவளுடைய கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டக்குன்னு அந்த காயத்துக்கு தான் போகுது நம்ம ஜேவுக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த ஹாங்ராங்கோட அம்மா திட்டும் போதெல்லாம் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வச்சு நகத்தை கீறிக்கிட்டே இருப்பாங்க போல, அதே மாதிரி தான் இப்பயும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜே பதற்றப்படுறது எல்லாத்தையுமே நம்ம ஹாங்ராங்கும் நோட் பண்ணுறான். அம்மா சொன்னா கேளுங்க, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கு, இவன் நிஜமா ஹாங்ராங்கா இருக்க வாய்ப்பே இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இவங்ககிட்ட கேளுங்களேன், பழைய விஷயங்களை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு எல்லாம் மறந்துருச்சு சின்ன வயசுலேருந்து. அதனால அது எதுவுமே அவனுக்கு மறுபடியும் ஞாபகம் வரணும்னு கூட அவசியம் கிடையாது. எப்படியோ அவனுக்கு சின்ன வயசுல கெட்டது தான் நடந்திருக்கு, அதெல்லாம் அவன் நினைக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜேவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மைண்ட் ஒத்துக்கவே மாட்டேங்குது, அது என் தம்பி கிடையாது தம்பி கிடையாதுன்ற மாதிரி தான் அவ யோசிச்சுட்டே இருக்கா. நைட்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே அவ ஓட்ல உட்காந்துட்டு இருப்பாள்ல, அவ தம்பிய ஒரு மாதிரி 2 கைக்கு நடுவுல பாப்பா, அவன் தூரமா இருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கா, என் தம்பி எப்பதான் வருவான் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த கேப்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹாங்ராங்க அவ பாக்குறா. பதிலுக்கு அவனும் அதே மாதிரி கையை வச்சு என்னை பார்த்தானா கண்டிப்பா அவன் என்னோட ஹாங்ராங் தான், நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்க்கும்போது அவன் என்னன்னா கையெல்லாம் வச்சு பார்க்க கிடையாது, கையில ஒரு வில்ல தான் வச்சிருப்பான், அதை வச்சு எய்ம் பண்றான். இவளுக்குன்னா ஒரு மாதிரி பயமாய் போயிருது. ஐயோ என்ன எய்ம் பண்றான், பைத்தியக்காரன் ஏதாவது பண்ணிருவானா நான் தம்பி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் அவ பார்க்கும்போது இவன் அப்படியே வில்ல வேற இழுத்து விட்டுறான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் சும்மா பயம் கொடுத்ததுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். இதனால நம்ம ஜேவுக்கு ரொம்பவே கோவம் வருது, இவன் நிஜமாவே என் தம்பி கிடையாது, அவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி கோவத்தோட பார்க்குறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த டைம்ல அந்த மூஜின் இருக்கான்ல, தத்தெடுக்கப்பட்ட பையன், சோ அவன் இப்போ வரைக்கும் இங்க இருக்கிறத பார்த்துட்டு ஹாங்ராங்கோட அம்மாவும் கேட்கறாங்க, அதான் என் பையன் வந்துட்டான்ல, இதுக்கு மேல இவன் எதுக்காக இங்க இருக்கான், இவனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனா நம்மளுடைய பிசினஸை பத்தி எல்லாமே இவனுக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு வெளியில எவ்வளவு கடைகள் இருக்கு, எந்தெந்த கடைக்கு எவ்வளவு சேல்ஸ் பண்ணணும், இது எல்லாமே இவனுக்கு மட்டும் தான் தெரியும். சோ அதை வந்து இவன் தான் நம்ம பையன் ஹாங்ராங்குக்கு சொல்லி கொடுக்கணும், அதனால இவன் நம்ம கூட இருக்கிறது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதாவது இவரே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, நம்ம ஹாங்ராங் வரதுக்கு முன்னாடி நீ தான் வந்து என்னோட மொத்த தொழிலையுமே பாத்துக்கணும், என்னோட வம்சத்தையே அடுத்த கட்டத்துக்கு நீ தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ அவருடைய சொந்த பையன் ஹாங்ராங்க வந்த உடனே நம்ம பையனுக்கு நம்ம தொழிலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இவன் தேவைப்படுவான்ல அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹாங்ராங் இந்த இடத்துக்கு வரும்போது அவனுடைய அசிஸ்டன்ட்னு யாரோ ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருப்பான். இந்த பையன் ஏன்பா பேசவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அவனுடைய அம்மா கேட்கும்போது அவனுக்கு வாய் பேச வராதுமா, அதுவும் இல்லாம இவன் என் ஃப்ரெண்டு, என் கூடவே தான் இருப்பான், இவன் இங்கிருந்து போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நானும் அவன் கூடவே போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா நீ அவனையே வச்சுக்கோ, அவனையும் அசிஸ்டண்டா வச்சுக்கோ, நாங்க எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாங்ராங் போற இடம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஜேவும் ஒரு மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா, இவன் கண்டிப்பா என் பிரதர் கிடையாது அப்படின்ற மாதிரி. அந்த விஷயத்தை பத்தி நம்ம மூஜின் கிட்டயும் சொல்றா, நீ இதை பத்தியும் கவலைப்படாதான்னா, இவன் வந்து என் பிரதரே கிடையாது, ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு நம்ம இவனை வெளியே அனுப்பிடலாம், நீ கவலையே படாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கும் அப்படிதான் தோணுது, இவன் அவன் தம்பி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு எவிடன்ஸா அம்மா கிட்ட போய் காட்டணும்னு வச்சுக்கோயேன், அவங்களே இவனை வெளியே தள்ளிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்ராங் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம தனியா வாழெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நமக்கும் அப்படியே ஒரு மாதிரி சஸ்பென்ஸா தான் காட்டுறாங்க, இவன் உண்மையான ஹாங்ராங் கிடையாது, ஏதோ ஒரு வேலைக்காக தான் இவன் இங்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹாங்ராங் வந்து ஒரு நாய்க்கு பக்கத்தில் நின்றுட்டு இருப்பான். அந்த நாய் அவனை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஜேவும் சொல்றா, அந்த நாய் கூட தெரிஞ்சிருக்கு நீ உண்மையான ஹாங்ராங் கிடையாதுன்னு, ஏன்னா உண்மையான என்னோட பிரதர் கிட்ட அந்த நாய் ரொம்பவே பாசமா பழகுச்சு, ஆனா உன்னை பார்த்து இப்படி குலைக்குதுன்னா கண்டிப்பா நீ ஹாங்ராங் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்க்கா என் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க, நான் உன் தம்பி தான், ஏன் நம்ப மாட்டேற அப்படின்னு சொல்லும்போது, இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயே போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத, என்னால் நம்ப முடியாது அப்படின்ற
அப்படின்ற மாதிரி தான் அவள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கா. சரியா அந்த டைமில் ஹாங்ராங்கன்னு சொல்லி ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹாங்ராங்கோட அம்மா தான் வந்திருக்காங்க. இங்கே என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைம்மா, இந்த நாய் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால தான் அது கூட பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி தான்ப்பா சின்ன வயசுலேயும் நீ அந்த நாய் கூட நல்லா விளையாடுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுவாங்களா. இந்த நேரத்தில் நம்ம ஜே வந்து அந்த நாய்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. உனக்கும் எனக்கும் தெரியுது அவன் ஹாங்ராங் கிடையாதுன்னு, ஆனால் மற்ற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா அந்த நாய்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம ஹாங்ராங் அவன் அப்பா வந்து என்ன மாதிரியான தொழிலெலாம் பண்ணுறாரு, நிறைய சந்தைகள்ல என்ன மாதிரியான பொருட்கள்லாம் விற்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜே தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்த போய் பார்க்கலாம்னு சொல்லி போகிறான். அப்போ அங்கே ஏதோ சாப்பாடுலாம் இருக்குது. என்ன இவளுக்கு வகை வகையாக சமைச்சலாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் இவன் சாப்பிடுவாளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஜேவே வந்துடுறா. ஏய் என்னோட இடத்துல என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைக்கா சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது அவன் சரியா கிராஸ் ஆகும்போது அவனுடைய கழுத்தில் ஏதோ மச்சம் இருக்கிற மாதிரி அவள் பார்க்குறா. ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட போகும்போது உடனே பார்த்தீங்கன்னா அவனும் பிடிக்கிறான். என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை என் பிரதருக்கும் அதே மாதிரி தான் மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இருக்கட்டும் இப்போ அதுக்கு என்ன, நீ தான் உன் பிரதர் நான் இல்லைன்னு சொல்லி நம்புறல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே பார்த்தீங்கன்னா அவளும் கையை விடுன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பா. ஆனால் இவன் விடவே மாட்டானா. டக்குன்னு அந்த இடத்துக்கு அந்த மூஜின் வந்து கையை இடுறா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறான். என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, நீ உண்மையான ஹாங்ராங் இல்லைன்னு சொல்லி எங்களுக்குலாம் தெரியும், அதனால இப்படிலாம் சீன் போட்டுட்டு இருக்காது என்ன அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹாங்ராங்கும், என்ன நீங்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க, அவளை மாதிரி நீங்களும் கோவமா பேசிட்டே இருக்கீங்க, அதுவும் இல்லாம இதுக்கு மேல நீ எனக்கு கீழே தான், என்ன உண்மையான ஹாங்ராங் நான் தான் வந்திருக்கேன், ஸோ என்னை எதிர்த்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்கும் அப்படின்றது உனக்கே தெரியும், இந்த இடத்த விட்டு உன்னை துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு போற மாதிரி போறான். இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்து நைட் ஆகுது. இந்த கிராமத்துல இன்னொரு பணக்கார வீடு ஒன்று இருக்கும். ஸோ அதுல ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. கரெக்டா அந்த டைம்ல அதே வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி அப்படியே வெளியே வராங்க. அந்த வேலைக்கார லேடி வெளியே வரும்போது திடீர்னு அவங்களை ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி அவங்களுக்கு தெரியுது. என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க ஒரு வெள்ளை கலர் உருவம் நிக்குது, பேய் மாதிரி. ஸோ இதே பேய் தான் நம்ம ஹாங்ராங்கையும் இங்கேயோ கடத்திட்டு போன மாதிரி நம்ம பார்த்திருப்போம். இப்போ இந்த பேயை பார்த்த உடனே அந்த வேலைக்கார லேடி பயங்கரமா அலறா. அண்ட் இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய்.